ये भावना हमारे जीवन से हट ना पाए प्रभु, இந்த காரியங்களுடைய மனதிலிருந்து விலகாமல் இருக்கட்டும் ஆண்டவரே. यीशु के नाम से இயேசுவின் மூலம் बैठ जाएं. உட்காரலாம். क्रिसमस के समय में सोचने समय अनेक लोगों की आज्ञाकारिता हमारे सामने नजर आता है. கிறிஸ்மஸை நாம் நினைவு கூறும் பொழுதெல்லாம் அநேகருடைய கீழ்ப்படிதல் நமக்கு முன்பதாக வருவதுண்டு. 400 साल प्रभु की कोई वाणी संसार के लोगों को मिला नहीं. 400 ஆண்டுகளாக ஆண்டவரிடத்திலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் மனிதர்களுக்கு அங்கே கிடைக்காமல் இருந்தது. क्योंकि परमेश्वर ने मनुष्य जाति के कुकर्म से, विशेष तौर से अपने लोगों के कुकर्म से अपने लोगों से भी बातचीत नहीं किया था. ஆண்டவர் மனிதர்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தமாக, விசேஷமாக தன்னுடைய சொந்த ஜனங்களுடைய அந்த துன்மார்க்கத்தின் நிமித்தமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்கப்படாமல் இருந்தது. दुनिया तो दुष्टता में चलती रही, அங்கே உலகம் துன்மார்க்கத்திலே போய்க் கொண்டிருந்தது உண்மைதான். लेकिन जिनको परमेश्वर ने चुन के छुड़ा के अच्छी जगह पर रखा था, ஆனால் எந்த ஜனங்களை விடுவித்து ஆண்டவர் நல்ல நேர்த்தியான இடத்திலே வைத்திருந்தாரோ, आपको मालूम है इब्राहिम के संतानों को परमेश्वर ने मिस्र के बंधन से, गुलामी से छुड़ा के ले आके मन्ना खिला के कानान में ला के रखा. நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஆபிரகாமினுடைய சந்ததியை ஆண்டவர் அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து மன்னாவினால் திருப்தியாக்கி அங்கே கானான் தேசத்திலே அங்கே வைத்திருந்தார். जो दूध और मधु से बहते रहा, அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே. लेकिन वहां आके भी वो मूर्ति पूजा में मन लगाए. ஆனால் அங்கே இருந்து கொண்டும் விக்கிர ஆராதனைக்காரராக மாறினார்கள். और मूर्ति पूजा से हटाने के लिए परमेश्वर ने कई बार उनके साथ बर्ताव किया, संघर्ष किया. இப்படிப்பட்ட இந்த விக்கிரக வழிபாட்டிலிருந்து அவங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவர்களோடு கூட கடுமையாக போராடினார். दुनिया के लोग खराब रहे, உலகத்தின் ஜனங்கள் கெட்டு போயிருந்தது लेकिन இருக்கட்டும். मेरे अलग किए हुए लोगों को इस प्रकार की गंदगी में हाथ लगाना नहीं चाहिए करके परमेश्वर ने दूर दिखाया. ஆனால் ஆண்டவர் என்னுடைய சொந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்காக வைராக்கியம் பாராட்டினார். एलिया जैसे लोगों के द्वारा आग को उतार के लोगों को दिखाया, मैं ही जीवित परमेश्वर हूं. எலியாவை போன்ற தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் அக்னியை வரவழைத்து தன்னை ஆண்டவர் காட்டின நானே ஜீவிக்கிற தேவன் என்று. बहुत बड़े बड़े कामों को उनके बीच में किया. ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை அந்த ஜனங்களின் மத்தியிலே செய்தார். इसके बाद भी वे मन फिराए नहीं. ஆனால் இவைகளுக்கு பிற்பாடும் அவர்கள் மனம் திரும்பவே இல்லை. प्रेम दिखा के लाया, அன்பு காட்டி அவர்களை அழைத்தார். अभी अनुशासन को लिख दे के अनुशासित किया. ஆனால் இப்பொழுதோ டிசிப்ளினை கொண்டு வந்து அங்கே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். अभी भी परिवर्तन नहीं. ஆனால் இப்பொழுதும் ஒரு மாற்றமும் இல்லை. इसलिए बहुत समय के बाद எனவே अनेक நாட்களுக்கு பிற்பாடு उनको फिर से बाबिलोन में गुलामी में बेच डाला. 70 साल மறுபடியுமாக 70 ஆண்டுகள் பாபிலோனிலே அடிமைகளாக அனுப்பப்படுகிறார்கள். ध्यान से सुनिए, கவனமா கேளுங்க. पहले प्रेम दिखाया, முதலாவது அன்பு காட்டினார். फिर अनुशासन में लाया, அதற்கு பிற்பாடு டிசிப்ளினை கொண்டு फिर வந்தார். ताड़ना दिया, இப்பொழுது அங்கே அவர்களுக்கு தண்டிக்கிறார், சிட்சிக்கிறார். ताड़ना दिया. அங்கே அவர்களை சிட்சிக்கிறார். उस 70 साल पूरा होते ही அந்த 70 ஆண்டுகள் முடிந்த பிற்பாடு फिर सोना चांदी के साथ अपने यहाँ लौटा रहा. மறுபடியும் வெள்ளியும் பொன்னோடு கூட மறுபடியும் அழைத்து வருகிறார். जिन बातें टूटी हुई थी उसको फिर बनाया जा रहा. என்னென்ன காரியங்கள் எல்லாம் அங்கே விழுந்து கிடந்ததோ அவைகள் திரும்ப எடுத்து கட்டப்படுகிறது. मंदिर टूटा हुआ था, அங்கே ஆலயம் இடிந்திருந்தது, सहरपना टूटा हुआ था, அங்கே இருக்கிறதான மதச்சுவர்கள் இடிந்திருந்தது. इन सारी बातों को फिर से बना के फिर से प्रभु ने बसाया. அவர் அந்த காரியங்கள் எல்லாம் மறுபடியும் எடுத்து கட்டப்பட்டு அவர்களை மறுபடியும் அங்கே கொண்டு வருகிறார். भी वे अपनी बातों से फिरते गए फिसलते गए. அப்படி இருந்தும் தங்களுடைய காரியங்களிலே வழுகி 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 பின்மாற்றம் அடைந்தார்கள். अभी परमेश्वर का पता नहीं चला क्या करना है. இப்பொழுது ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. एक काम किया, ஒரு காரியத்தை செய்தார், खामोश हो गया. அமைதியாகி விட்டார். एक दिन 9 दिन नहीं, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 10 साल 20 साल नहीं,
10 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ அல்ல, 400 साल खामोश हो गया. 400 ஆண்டுகள் அமைதியாகி விட்டார். Just think about the picture. आप थोड़ा सा इस तस्वीर को देखिएगा. 1 साल 2 साल 400 साल कोई आवाज नहीं आ रही. ஒரு ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 400 ஆண்டுகள் தேவனுடைய வார்த்தை अभी கேட்கப்படவில்லை. प्रभु उस प्रकार खामोशी में नहीं रहना चाहा. ஆனால் இப்பொழுதோ அவர் அமைதியா இருக்க விரும்பவில்லை. एक और काम को दुनिया में करके उनको फिर अपने पास खींचने के लिए चाहता. இன்னும் ஒரு காரியத்தை செய்து எப்படியாயிலும் அவர்களை மறுபடியும் திருப்பி கொண்டு வர விரும்புகிறார். एक ही बात सामने आई. ஒரே ஒரு காரியம் தான் அவருக்கு முன்பதாக வந்தது. मेरा एकलौता बेटा को मैं उनके बराबर जीने के लिए विदा करूंगा, जो पवित्रता को लोगों को सिखा सकें, दिखा सकें. என்னுடைய ஒரே பேரான குமாரனை அவருடைய அதே நிலைமையிலே அனுப்புவேன். அவர் அவர்களுக்கு பரிசுத்தத்தையும் காரியங்களையும் கற்றுக் கொடுப்பார். किस प्रकार परमेश्वर के लिए जीवन बिताना दिखाने के लिए मैं एक नमूना के रूप में अपने बेटे को विदा करता हूं करके पिता ने यीशु को दुनिया में भेजा. எப்படியாக ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு மாடலை காண்பித்து கொடுக்கும்படியாக என்னுடைய சொந்த குமாரனை இயேசுவை நான் அனுப்புவேன். मैं आत्मा से भरा हुआ जीवन किस प्रकार होना चाहिए उसमें झेलने के लिए अपने बेटा को विदा करूंगा करके भेजा था. நான் ஆவியினாலே நிரப்பப்பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை எப்படியா இருக்கும் என்பதை காண்பிப்பதற்காக என்னுடைய குமாரனை நான் அனுப்புவேன். कष्टों के बीच में, दरिद्रता के बीच में, अपमानों के बीच में झेलने दिया. எனவே ஆண்டவர் இயேசுவை அவமானங்களின் மத்தியிலே, கடினமான பாதைகளின் மத்தியிலே, கஷ்டங்களின் மத்தியிலே அனுமதித்தார். मैं आपको बतलाने के लिए चाहता हूं. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். यीशु जब इस संसार में था भूखा रहा, प्यासा रहा. இயேசு இந்த உலகத்திலே இருந்த பொழுது தாகமாய் இருந்தார், பசியாய் இருந்தார். वो गाली सुना. அவர் அங்கே अनेகருடைய கேலி வார்த்தைகளை அங்கே கேட்டார். लोग उसके ऊपर कई प्रकार की बातों को लगाए थे. ஆண்டவர் அவர் மீது अनेक விதமான காரியங்களை சொன்னார்கள். जो आपके जीवन में, मेरे जीवन में भी होता है. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கிற காரியங்கள். इसके बाद भी அவைகளுக்கு பிற்பாடும் वे किस प्रकार रहे उसके बारे में मैं प्रचार नहीं करने जा रहा हूं. எப்படியாய் அவர் வாழ்ந்தார் அதை குறித்து நான் பேச வரவில்லை. लेकिन अपने बेटे को संसार में भेजने के लिए ஆனால் தன்னுடைய குமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்காக एक छोटे से झुंड को प्रभु तैयार करके इस्तेमाल करते हुए देखते हैं. ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி உபயோகப்படுத்தினதை பார்க்க முடியும். उन सारे लोगों में एक बात उछल के चले आता, वो यही है ओबीडियंस, ஆக்ஞாகாரி रहना. அந்த சிறு கூட்டத்தினுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தோமேயானால் ஒரே ஒரு காரியம் எழும்பி வரும், கீழ்ப்படிதல். चाहे जकरिया के न हो, அது ஒருவேளை சகரியாவா இருந்தாலும், एलिसबेथ के न हो, எலிசபெத்தாக இருந்தாலும், या मरियम के न हो, மரியாளாக இருந்தாலும், यूसुफ के न हो, யோசேப்பாக இருந்தாலும், सिमोन के न हो, சீமோனாக இருந்தாலும், हन्ना के न हो, அது அன்னாவாக இருந்தாலும், और ये चरवाहे के न हो, அது மேய்ப்பர்களாக இருந்தாலும், शास्त्री लोग के न हो, சாஸ்திரிகளாக இருந்தாலும், स्वर्गदूत के न हो. தேவ தூதர்களாக இருந்தாலும், बातों को थोड़ा ध्यान सुनिएगा. கொஞ்சம் கவனமா கேளுங்க. इन सारे लोगों की आज्ञाकारिता ही यीशु को इस संसार में आने में मदद किया है. இந்த எல்லாருடைய கீழ்ப்படிதலே இயேசுவை இந்த உலகத்திலே வர வைப்பதற்கு உதவியாக அமைந்தது. इन बातों पर मन लगाए हैं. இந்த காரியத்தில் உங்களுடைய மனதை கொண்டு வாருங்கள். आज आपको और हमको यीशु के दूसरे आगमन के लिए तैयार करने के लिए एक झुंड जो उसकी आज्ञा को अपने सिर पर लेके मानने के लिए तैयार है, उसी को तैयार किया है. இங்கே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய இரண்டாம் வருகைக்கென்று ஒரு கீழ்ப்படிதலோடு கூட செயல்படுகிற ஒரு கூட்டமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். याद रखिएगा, நீங்கள் கவனமாய் கவனியுங்கள். जैसा पहले आगमन के लिए एक झुंड को प्रभु ने तैयार किया, எப்படி முதலாவது அவருடைய வருகைக்கென்று ஒரு சிறிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினாரோ वैसे ही அப்படியே उसके दूसरे आगमन के लिए भी அவருடைய இரண்டாம் வருகைக்கென்று वो एक झुंड को, छोटे से झुंड, उसको प्रभु इस्तेमाल करने के लिए चाहता है. ஆண்டவர் ஒரு சிறிய கூட்டத்தை உபயோகப்படுத்த मैंने விரும்புகிறார். 10 प्रकार के लोगों को दिखाया. நான் 10 பேரை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு आप வந்தேன். खोज खाज के पढ़ लीजिएगा. நீங்க அந்த காரியங்கள் எல்லாம் படித்துக் கொள்ளுங்கள். वे आत्मा से भरे हुए थे, அவர்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார்கள். प्रभु की आवाज को सुन रहे थे, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள். चाहे वचन को सीधा सुन रहे थे या सुनाने के द्वारा सुन रहे थे, அவர்கள் வசனத்தை நேரடியாக கேட்டார்களோ யார் மூலமாக சொல்லப்பட்டு கேட்டார்களோ, या स्वप्न को द्वारा देखे थे. அவர்கள் சொப்பனத்தின் மூலமாக கேட்டார்கள். प्रभु की बातों को मनसा को समझने से अपने को संपूर्ण तौर से समर्पित करने के लिए सौंप दिए थे. அவர்கள் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொண்டு முழுவதுமாக தன்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். इसके अलावा இதை காட்டில் மேலாக उसमें से लोगों ने रिस्क लिया.
அதோடு கூட தங்களுடைய கீழ்ப்படிதலோடு கூட அவர்கள் அநேக காரியங்களை அவர்கள் ரிஸ்காக उनके எடுத்துக்கொண்டார்கள். सामने खतरा रहा, அவர்களுக்கு முன்பதான கடினமான காரியம் இருந்தது. उनके सामने अपमान रहा, அவர்களுக்கு முன்பதாக அவமானங்கள் இருந்தது. उनके सामने जरूरतें रही. அவர்களுக்கு முன்பதாக தேவைகள் இருந்தது. इसके बाद भी அதன் மத்தியிலும் கூட अपने जीवन में रिस्क लेने के लिए सीखे थे. தன்னுடைய வாழ்க்கையை கடின பகுதியிலே கொண்டு போவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். अगर आप प्रभु के लिए अपने को सौंपे हैं, ஆக நீங்கள் ஒருவேளை தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால், आप प्रभु के आगमन की इंतजार करते हैं, ஒருவேளை தேவனுடைய இரண்டாம் வருகைக்கென்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்களானால், आपके ऊपर परमेश्वर भरोसा रखे, उस रास्ता को तैयार करने के काम को आपको और हमको पूरी तरह से प्रभु ने दिया है, तो ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்பி அவருடைய இரண்டாம் வருகைக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துகிற வேலை கரங்களிலே கொடுத்திருப்பாரேயானால், अगर इसका झलक या रोशनी को आप पाए हैं, ஒருவேளை இதனுடைய சின்ன ஒரு வெளிச்சத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்களானால், आपको एक और बात के लिए भी अपने को सौंपना पड़ेगा. நீங்கள் இன்னும் ஒரு காரியத்திற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டிய न அவசியம். केवल आज्ञाकारी रहने में, கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, न केवल अर्पण करने में, நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பது மாத்திரமல்ல, तीसरी बात भी बहुत जरूरी है, மூன்றாவது மிக முக்கியமான காரியம் टेकिंग रिस्क. आप ऐसे कुछ कठिन बातों को हाथ में लेना, खतरा में भी जाने के लिए अपने को सौंपने की जीवन. கடினமான பாதையானாலும் தொடர்ந்து செல்கிறதான ஒரு வாழ்க்கை. मैं इन 3 लोगों की बातों को मैं आपके सामने रखने के लिए चाहता நான் हूं. 3 பேருடைய வாழ்க்கை உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். क्रिसमस की कहानी हम सबों को मालूम है, கிறிஸ்துமஸ்னுடைய கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். तो भी मैं इन 3 लोगों को आपके सामने लाने के लिए चाहता हूं. ஆனாலும் 3 பேருடைய வாழ்க்கை உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். नंबर 1, முதலாவதாக यूसुफ. யோசேப்பு. मत्ती रचित सुसमाचार पहला अध्याय में ही उसके बारे में हम देखते हैं, மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரத்தில் அவரை குறித்து பார்க்கிறோம். और उसके बारे में मैं ज्यादा बोलना नहीं चाहता हूं. அவரை குறித்து நான் அதிகமாய் பேச விரும்பவில்லை. तो भी 1-2 पद को हम देखेंगे. 1-2 வசனங்களை மாத்திரம் பார்க்கலாம். पहला मत्ती रचित सुसमाचार उसका पहला अध्याय, மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் 19वां पद और 20वां पद को हम देखेंगे. 19-20 வசனங்களை பார்க்கலாம். मत्ती रचित सुसमाचार उसका पहला अध्याय 19 और 20 को मैं पढ़ रहा हूं. மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கிறேன். आपको मालूम है वहां 18 पद में मरियम पवित्र आत्मा के द्वारा गर्भवती हुई करके जब मालूम हुआ, அங்கே 18வது வசனத்தின்படி பரிசுத்த ஆவியினாலே மரியாள் கர்ப்பவதியானாள் என்று அங்கே அறிந்த பொழுது 19वां पद में यूं लिखा है, 19வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. सो उसके पति यूसुफ ने जो धर्मी था और उसे बदनाम करना नहीं चाहता था, उसे चुपके से त्याग देने की मनसा की. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். 20वां पद को देखिएगा. 20வது வசனத்தை பார்க்கலாம். मैं सब कुछ पढ़ने के लिए नहीं चाहता हूं, எல்லாவற்றையும் வாசிக்க விரும்பவில்லை. लेकिन पहले वचन को पहली बाग को देखने के लिए அங்கே चाहता हूं. முதலாவது பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. जब वो इन बातों के सोच ही में था, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், बस इतना ही मैं यहाँ रोकने के लिए चाहता हूं. இதோடு நான் இங்கே நிறுத்த விரும்புகிறேன். अभी एक और बार 19वां पद को पढ़िएगा. மறுபடியும் 19வது வசனத்தை வாசிங்க. 19 पद को देखिएगा. 19வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? मरियम के पति यूसुफ ने जो धर्मी था और उसे बदनाम करना नहीं चाहता था, उसे चुपके से त्याग देने की मनसा की. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். अब 20वां पद में लिखा है, 20வது வசனத்துல இங்க எழுதப்பட்டிருக்கிறது. अपने मन में इन बातों को रख के सोच ही रहा था. இந்த காரியங்கள் எல்லாம் மனசுல வச்சு யோசித்துக் கொண்டிருந்தான். बात साफ है, கிளியரா இருக்குது. बिल्कुल साफ है. இங்க எல்லா காரியங்கள் கிளியரா இருக்குது. अगर मेरी शादी एक गर्भवती के साथ हो जाएगी, ஒருவேளை இந்த கர்ப்பமான இந்த பெண்ணோடு என்னுடைய திருமணம் நடக்குமேயானால் उसको तो अपमान है, அவளுக்கும் அது அவமானம். उसका अपमान मेरा भी अपमान. அவளுக்கு அவமானம், எனக்கு அவமானம். लिसन सर, கொஞ்சம் கவனமா கேளுங்க. बातों को थोड़ा ध्यान से இந்த सुनिएगा. காரியங்களை கவனமாய் கேளுங்க. उसको अपमानित करने के लिए मेरा मौका है. அவளை அவமானப்படுத்துறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. शादी करके घर ले आएंगे, திருமணம்
பண்ணி நான் வீட்டுக்கு கொண்டு வருவேன். और यहाँ के लोगों को दुनिया का बुलाएंगे, நான் இங்க கொண்டு வந்து உலகத்தை எல்லாம் ஜனங்களை கூட்டி சொல்லுவேன். ये लड़की मेरे साथ जीने के पहले ही ஏன் என்னோடு கூட வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே गर्भवती होके आई है। அங்க கர்ப்பமாயி வந்திருக்கிறா. बोल रही है मैं 4 महीना की हूँ। அவ சொல்லிட்டு இருக்கறா நான் 4 மாசம். अरे बाबा किसके साथ हुआ है? யாரோட நடந்துச்சு? बोल रही है आत्मा कुछ आया था, भीतर घुसा था। कौन सा आत्मा आया था, कहां से आया था? அவ சொல்றா ஆவி வந்துச்சு, பரிசுத்த ஆவி. என்ன ஆவி வந்துச்சு? हेलो, मैं स्वप्न में देखी थी कोई आया था। நான் சொப்பனம் பார்த்தேன், ஒருத்தர் வந்தாரு. नहीं कह सकती है, சொல்ல முடியாது. क्योंकि इसके पहले किसी के स्वप्न के द्वारा गर्भ नहीं हुआ है। அங்கே இதுக்கு முன்னாடி சொப்பனத்தின் மூலமா யாரும் கர்ப்பமாகல. मैं एक लड़की को जानता हूँ, நான் ஒரு பிள்ளையை அறிந்திருக்கிறேன். जो मेरे शहर में मेरे घर के सामने उनका घर था। என்னுடைய ஊர்ல எனக்கு என் வீட்டுக்கு முன்பதாக அவங்க வீடு. दोनों माँ बाप मुझसे बहुत प्यार करने वाले। அவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே என்ன ரொம்ப நேசிக்கிறவங்க. इस लड़की के मैं छोटी से पैदा होने से जानता हूँ, நான் அந்த மகள் பிறந்ததுல இருந்தே நான் பாக்குறேன். और बड़ी இப்ப பெரிய பிள்ளை ஆயிட்டா. और जहाँ भी मैं जाता था घर में पहले वो परिवार आ जाता था। मैं घर जब जाऊंगा पहले वो परिवार चले आते थे। நான் எப்பெல்லாம் வீட்டுக்கு போறேனோ முதலாவது அந்த குடும்பம் வந்துரும். इसलिए ये लड़की भी जवान होके भी चली आती थी। இப்போ வாலிப பிள்ளையான பிற்பாடும் ஓடி ஓடி வருவா. और मुझे देख के कहती थी अंकल आपको देखने के बाद हम लोगों को एक नया दम मिल जाता है। அவ சொல்லுவா அங்கிள் அங்கிள் உங்களை பார்த்த பிறகு எங்களுக்கு ஒரு புதிய உற்சாகம் வந்துருது. उतना एक घनिष्ठ संबंध रहा। அவ்வளவு நெருக்கமான உறவு. फिर उसकी शादी हुई, அவளுக்கு திருமணம் ஆச்சுது. और शादी होने के 1 साल के बाद திருமணமாகி ஒரு வருஷத்துக்கு பிற்பாடு वहां से मुझे उसकी माँ खबर दी। அவங்க அம்மா எனக்கு தகவல் சொன்னாங்க. वो गुजरात में थे उस समय। அந்த நேரத்துல குஜராத்ல இருந்தாங்க. बोलने लगी अंकल मैं गर्भवती हो गई हूँ। அங்க அவ சொல்ல ஆரம்பிச்சா அங்கிள் நான் கர்ப்பமா இருக்கிறேன். मैंने कहा बहुत खुशी की बात। நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷமான காரியம். जब मुझे अहमदाबाद में मीटिंग में जाना था, எனக்கு அகமதாபாத்ல ஒரு மீட்டிங் போனோம். उनके घर में बुला के खाना खिलाए थे। அந்த அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. बहुत खुश थी, ரொம்ப சந்தோஷப்பட்டா. आदमी भी प्रभु में था, அங்க கணவனும் நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிற மனுஷன். उनकी माँ भी बहुत खुश थे, नाते भैया हमारे घर में आगे करके वो भी बहुत खुशी मनाई। அம்மாவும் அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஒரே சந்தோஷப்பட்டாங்க. उस समय उसका 6 महीना हुआ था। அப்ப அந்த பெண்ணுடைய அந்த 6 மாதமா இருந்தா. मैं यहाँ चले आया, நான் இங்க திரும்பி வந்துட்டேன். और 6 महीना के नहीं, मैं 6 महीना के बाद फिर जब अपने शहर में मीटिंग करने के लिए गया था, நான் 6 மாசத்துக்கு பிற்பாடு என்னுடைய பட்டணத்துக்கு நான் கூட்டத்துக்காக போயிருந்த போது वो वहां पर वो थी, அங்க அவளும் இருந்தா. मुझे देखने के लिए तो चले आए। என்ன பாக்குறதுக்கு ஓடி வந்தா. मैंने कहा कैसी है बेटे? நான் கேட்டேன் எப்படி இருக்கற? तुम्हारा बच्चा कहाँ है? உன்னுடைய பிள்ளைங்க? वो कहने लगे अभी तक पेटे में है। சொன்னா இப்பவும் வயித்துல தான் இருக்கு. मैंने कहा जब मैं तुम्हें गुजरात में मुलाकात किया था उस समय बोली थी 6 महीना हो गया। நான் குஜராத்ல உன்னைய பார்த்தேன், அப்ப நீ சொன்னா 6 மாசம்னு. अभी 7 महीना के बाद मेरी मुलाकात तुझसे हो रही இப்போ है। நான் 7 மாசத்துக்கு பிற்பாடு உன்னைய பார்க்கறேன். 7 और 6 कितना हुआ? 6 7 எத்தனை ஆச்சு? यहाँ कोई है 13 महीना मैं माँ के पेट में रहने वाला, माँ का पेट अच्छा लगता है करके रहने वाला। இங்க யாராவது இருக்கீங்களா 13 மாசமா அம்மா வயிறு நல்லா இருக்குன்னு சொல்லி உள்ள இருந்தவங்க? आप 1 हफ्ता भी ज्यादा अपने माँ का पेट अच्छा लगता है करके वहां हराने के लिए डॉक्टर लोग काट के निकाल देगा। நீங்க ஒரு வாரம் நல்லா உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தா கூட டாக்டர்ஸ் அறுத்து எடுத்துருவாங்க. कोई कहते होंगे माँ के गर्भ में मैं था, मुझे एसी जैसा लग रहा था, गर्मी नहीं लग रही थी, ठंडा नहीं लग रहा था, भीतर कितना समय समय पर खाना नहीं, हमेशा 24 आवर्स खाना मिलता था, मैं उठ चलता था, खुल चलता था, ऊपर जाता था, नीचे जाता था करके अगर कोई कहेंगे இங்க ஒருவேளை நீங்க சொல்லலாம் எங்க அம்மாவுடைய வயித்துல இருக்கும்போது அங்க குளிரும் தெரியாது, வெயிலும் தெரியாது, நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கிடைக்கும், அப்படிப்பட்ட ரொம்ப சந்தோஷமான இடத்துல நான் இருந்தேன். इसलिए और कुछ दिन रह के मैं आऊंगा करके आप कहेंगे तो ஒருவேளை நீங்க சொல்லலாம் நான் இன்னும் கொஞ்ச நாள் கூட அங்க இருந்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட डॉक्टर क्या करेंगे? டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க? चीर के निकाल देंगे। அவங்க வெட்டி எடுத்துருவாங்க. ज्यादा रहोगे तो माँ का मुआ दोगे। நிறைய நாள் இருந்தா அம்மாவுக்கும் அங்க ஆபத்து. हेलो, लेकिन ये 13 महीना की हो गई, पेट भी है, आंखें बोल रही है बच्चा नहीं हुआ है। ஆனா 13 மாசம் ஆயிடுச்சு, வயிறும் பெருசா இருக்குது, ஆனா சொல்றேன் எனக்கு குழந்தை இன்னும் வெளியே வரல. मैंने कहा ये तो अजीब लग रहा है। இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. मैंने कहा डॉक्टर के पास गई है? டாக்டர் கிட்ட போனியா? हाँ हाँ।
போனேன். स्कैन हुआ है, ஸ்கேன் பண்ணாங்களா? स्कैन हुआ है, ஆமா நடந்துச்சு. फिर कुछ नहीं हुआ। வேற எதுவும் நடக்கலையா? मैं दूसरे जगह में तमिलनाडु में मैं मीटिंग करने के लिए गया, நான் இன்னொரு இடத்துக்கு கூட்டத்துக்காக போயிருந்தேன். फिर मैं फोन करके पूछा, நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், बच्चा हो गया? குழந்தை பிறந்துருச்சா? उनकी माँ बोलने लगी, அவங்க அம்மா சொல்ல ஆரம்பிச்சாங்க, डॉक्टर कहते हैं ये फॉल्स प्रेगनेंसी। மருத்துவர்கள் சொல்றாங்க இது வந்து பொய்யான ஒரு கர்ப்பம். मैंने पूछा, मैं तो कहते- कभी सुना नहीं, क्यों मैं मेडिकल आदमी भी नहीं हूँ, मैंने सुना नहीं फॉल्स प्रेगनेंसी। நான் இது எனக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் இதெல்லாம் தெரியாது. நான் ஆச்சரியமா கேட்டேன், இது என்ன ஃபால்ஸ் பிரெக்னன்சி, இது எப்படி? आपने कहा था सीटी स्कैन लिया गया, நான் நீங்க சொன்னீங்க சிடி ஸ்கேன் எடுத்தோம். लेकिन क्या होगा अभी? என்ன நடக்குது? कुछ हुआ है? ஏதோ நடந்துச்சா? हाँ भैया हुआ है, நடந்துச்சு பையா. केवल हवा निकला है। வெறும் காத்து தான் வந்துச்சு. आई डोंट नो, नर्सेस लोग कहेंगे या हमारा प्रिंसिपल लोग कहेंगे, இங்க இருக்கிற நர்சஸ் இல்லைன்னா பிரின்சிபல் சொல்லலாம், நர்சிங் ஸ்கூல் பிரின்சிபல். आई डोंट नो। मैं आके फाकिरानी से पूछा था, मुझे याद है, वो बोलेगा ऐसा होता है। நான் எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்குது, பாக்கிரானே அவங்கள்ட்ட வந்து நான் கேட்டேன், அப்போ அவங்க சொன்னாங்க ஆமா அப்படி வாய்ப்பு இருக்குது. लिसन, கேளுங்க. अयूब के पास, यूसुफ के पास अगर मेरी आके कहेगी हम लोग शादी के पहले मैं गर्भवती हो गई करके बोलती तो कैसा रखता होगा? ஒருவேளை திருமணத்துக்கு முன்பதாகவே நான் கர்ப்பமா இருந்தேன்னு சொல்லி யோசேப்பிடத்துல சொன்னா எப்படி இருந்திருக்கும்? कैसा रहता होगा? எப்படி இருந்திருக்கும்? सबके सामने खींच खींच सास माँ होती, मार के जड़ से मार के कैसा ये धोखा दी है, ये है करके अपमानित करने के। ஒருவேளை அப்படி கூப்பிட்டு அவங்க மாமியாரோட சேர்ந்து அடிச்சு எங்களை அவமானப்படுத்திட்டே அப்படின்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம். क्योंकि तुम्हारा अपमान मेरा भी है। ஏனென்றால் உன்னுடைய அவமானம் எனக்கு அவமானம். कभी कभी मियाँ बीवी लड़ाई करते हैं ना, சில நேரத்துல கணவன் மனைவி சண்டை போடுவாங்க. अगर उनको बुला के हम बातचीत करेंगे, அவங்கள கூப்பிட்டு நான் பேசுவேன், लगभग सब कोई கிட்டத்தட்ட எல்லாரும் पति पत्नी के ऊपर, पत्नी के ऊपर, கணவன் மனைவி மேல, மனைவி கணவன் மேல மாறி 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 மாறி. ये दुनिया में होता है, இது உலகத்துல, दुनिया में होता है। இது உலகத்துல. इतना कोई कोई कहता है कि ये एकदम बिल्कुल अपमानित कर देंगे, இதுவரைக்கும் சொல்லுவாங்க கண்டிப்பா இது அவமானமே படுத்திடுவாங்க. ये नहीं, ये भूल जाते हैं ஆனா இத மறந்துடுறாங்க, जब इनका अपमान होता है इनका भी अपमान होता करके नहीं जानते हैं। அவங்க அவமானப்படும் பொழுது இவரோ இல்லைன்னா இவங்களோ அவமானப்படுவாங்கறத மறந்துடுறாங்க. लेकिन यूसुफ को देखिए, ஆனா யோசேப்ப பாருங்க, वो अपमानित की जाने से मैं भी अपमानित हो जाऊंगा, इसलिए चुप्पे से उसको हटा देंगे। அவர்கள் அவமானப்படும் பொழுது நானும் அவமானப்படுவேன்னு சொல்லி ரகசியமா தள்ளி விட்டுறலாம். केवल मंगनी ना हुआ है, அங்க வந்து நிச்சயதார்த்தம் மட்டும்தான் நடந்திருக்கு, मिठा डालिए, அதை அப்படியே விட்டுறலாம். अभी पति पत्नी की शादी तो नहीं हुई ना, அங்க கணவன் மனைவியாக அங்க திருமணம் எல்லாம் நடக்கல, अभी केवल मंगनी हुआ है। அங்க வெறும் நிச்சயதார்த்தம் தான் நடந்திருக்குது. इस बात को कहां पर सोच रहा था? இங்க இந்த காரியத்தை எதுல நினைக்கிறாரு? मन में। மனதுல. मैं हमेशा कहता हूं, நான் எப்பொழுதுமே சொல்றது உண்டு, उस बात को मैं अंग्रेज में बहुत पसंद करता हूं, நான் அந்த காரியத்தை ஆங்கிலத்துல நான் ரொம்ப விருப்பப்படுறது உண்டு. a secret will be a secret as long as it is known to two people, provided one is dead। एक रहस्य की बात गुप्त बात रह सकती है जब तक केवल दो ही लोग जाने और उसमें से एक आदमी मर जाए, तब भी रहस्य की बात रहती। Let me tell it in English, it is beautiful. The secret will be secret as long as it is known to two people, provided one is dead. मत कर दीजिएगा, मत कर दीजिएगा, किसी से मत कर दीजिएगा, किसी से। சிலர் அப்படிதான், யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க, யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன் அப்படி சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லிடுவாங்க. See Joseph, यहाँ आप यूसुफ को देखिए, ना भाई अपने में रख के सोच रहा है, அவரு தனக்குள்ளேயே யோசிக்கிறார். now இப்போ he has to take a risk. यहाँ देखिएगा एक खतरा को अपने हाथ में ले रहे हैं. समझ लीजिए, आप थोड़ा सा ध्यान, நீங்க கொஞ்சம் கவனிங்க. 20वां पद को देखिए अभी, 20வது வசனத்தை பாருங்க. जब वो इन बातों के सोच ही में था, இவர் இப்படி சிந்தித்துக் கொண்டே இருக்கும் பொழுது,
हिंदी में बहुत सुंदर शब्द इस्तेमाल किया गया है। ஹிந்தில ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருக்குது. जब इन बातों के सोच ही में था, இங்க ஹிந்தில எப்படி போட்டிருக்குதுன்னா, இந்த காரியங்கள் எல்லாம் அப்படி யோசிச்சு கொண்டே இருந்தபோது प्रभु का स्वर्गदूत उसे स्वप्न में दिखाई देकर कहने கர்த்தருடைய लगा। தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு. प्रभु कैसा बातचीत करता है दूतों के द्वारा? தேவதூதர்கள் மூலமாக ஆண்டவர் எப்படி பேசுறாரு? हे दाऊद, यूसुफ दाऊद के संतान, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. यूसुफ का बाप का नाम क्या है? யோசேப்புடைய அப்பா பேர் என்ன? बोलिए, யோசேப்புடைய அப்பா பேரு बोलिए ना, उसी अध्याय में तो है। அதே அதிகாரத்துல தான் இருக்குது. यूसुफ का बाप का नाम क्या है? யோசேப்புடைய அப்பா பேர் என்ன? याकूब है, 16 पद में है। 16வது வசனத்துல இருக்குது யாக்கோபு. पुराना नियम में भी था, यह भी ऐसे ही है। பழைய ஏற்பாட்டிலே அப்படிதான் யாக்கோபுடைய பிள்ளை யோசேப்பா இருந்தாங்க. இங்கே அப்படிதான். पुराना नियम का यूसुफ का बाप का नाम भी याकूब था। பழைய ஏற்பாட்டிலே யோசேப்புடைய அப்பா பேரும் யாக்கோபு. नया नियम का यूसुफ का बाप का नाम भी याकूब था। புதிய ஏற்பாட்டிலையும் யோசேப்புடைய அப்பா பேரு யாக்கோபு. घर में जाके 16वां पद को पढ़ लीजिएगा। நீங்க வீட்ல போய் 16வது வசனத்தை வாசிங்க. क्या कहना चाहिए था प्रभु को? ஆண்டவருக்கு அங்க என்ன சொல்லி இருந்திருக்கணும்? वहां पर 20वां पद को देखेंगे। 20வது வசனத்தை பார்க்கலாம். प्रभु का स्वर्गदूत ने उसे प्रसन्न में स्वप्न में दिखाई देकर कहने लगा, हे याकूब का पुत्र यूसुफ, ऐसा कहना चाहिए था। இங்கே ஆண்டவருக்கு தேவதூதன் மூலமா இப்படி சொல்லி இருந்திருக்கலாம், யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பே. हे यूसुफ दाऊद की संतान, कहाँ ले जा रहा? सिंहासन में से आया हुआ तुम्हारे संतानों के लिए, तुम्हारे परिवार के लिए सिंहासन तैयार है, उसको याद करो यूसुफ। இங்கே ராஜ அந்த அரியணையோடு கூட இணைத்து அங்கே சொல்லப்படுகிறது, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. और फिर कहता है, அதோடு கூட சொல்லுகிறார், अपनी पत्नी मरियम, हे மனைவியாகிய மரியாள். मंगनी हुआ पत्नी कह रहे हैं आप। இப்பதான் என்கேஜ்மெண்டே முடிஞ்சிருக்குது, எப்படி மனைவின்னு போடலாம்? जब शादी का वचन देंगे दुख में सुख में, तब ना आप पत्नी कहेंगे। துக்கத்திலும் சுகத்திலும் தாழ்விலும் அப்படி சொல்லி திருமணம் நடந்தாதான் கணவன் மனைவி. उसके पहले तो नहीं कहेंगे, छूने नहीं देंगे। அதுக்கு முன்படியாதான் நம்ம தொட கூட விட மாட்டோம். हम तो शादी के पहले अगर मंगनी में मैं जाता हूँ, मैं हाथ पकड़ने नहीं देता हूँ। நான் எங்கேயாவது திருமண நிச்சயதார்த்தத்துக்கு என்னைய கூப்பிட்டுருந்தாங்கன்னா நான் கையை கூட தொட விட மாட்டேன். आजकल खाना भी खिला देते हैं, वो हम नहीं जानते। ஆனா இன்றைய நாட்களில எல்லாமே நடக்குது, சாப்பாடு கூட ஊட்டி விட்டுறாங்க, और अंगूठी पहना देते हैं, மோதிரம் போட்டுறாங்க। 75% नहीं 90% शादी वहीं कर लेते हैं। அங்க கிட்டத்தட்ட 90% கல்யாணமே முடிஞ்சிருது। फिर मंगनी करने के बाद व्हाट्सएप में तुम कैसी हो, क्या खाई हो, कितना बजे उठी हो, क्या पहनी हो, दिखाओ, थोड़ा सा दिखा दो, कौन सा ड्रेस पहनी है, ये सारी बातें चलने लगता है। அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு பிற்பாடு மொபைல் இருக்கிறதே இருக்குது, நீ என்ன சாப்பிட்டா, என்ன குடிச்சா, எங்க இருக்கிறா, என்ன உடுத்திருக்கா கொஞ்சம் காட்டு, बाथरूम में दिखाओ, பாத்ரூம்ல காட்டு। ये भी होता है, आप लोग मालूम होना चाहिए। बाथरूम में नहाती हो ना, दिखाओ। நீங்க என்ன குளிச்சிட்டு இருக்கிறத காட்டு। अरे बाथरूम का क्यों देखोगे? நீங்க ஏன் பாத்ரூம் எல்லாம் ஏன் பார்க்கணும்? हेलो, कुछ लोग पहले प्रेम में पड़ते हैं ना, पहले दिखेंगे तुमको मैं पूरा रखना चाहता हूँ, तुम्हें पूरा दिखा देना कपड़ा बिना। अरे சிலர்லாம் இந்த லவ்ல விழுந்துருவாங்க, விழுந்துட்டா கொஞ்சம் கொஞ்சமா போன்ல பேசி உன்னை அப்படி காட்டு இப்படி காட்டு, ட்ரெஸ் இல்லாம காட்டு। जब बिना कपड़ा दिखाइएगा वो दुनिया के दिखा, देखिए ना ये लड़की है। अरे बा, ட்ரெஸ் இல்லாம காட்டுனீங்கன்னா அவன் உலகத்துக்கே காட்டுவான், பாரு 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 எனக்கு வர போற மனைவி। लिसन सर लिसन, கவனமா கேளுங்க। जोसेफ बिल्कुल एक रिस्क लेना है। இங்கே யோசேப்புக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்தான காரியத்தை கரத்தில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை। जरूर स्वर्गदूत स्वप्न में ही देखता, அங்கே தேவதூதனை சொப்பனத்துல தான் பார்த்திருக்கிறார்। सीधा वचन में नहीं बोला है, जैसा मरियम से बातचीत किया। மரியாளோடு கூட பேசினது போல நேரடியா கேட்கல। और अभी पत्नी भी कहता है, இப்போ மனைவியில் வர சொல்றாரு, हाउ कैन आई एक्सेप्ट, कैसा मैं ग्रहण कर पाऊंगा, मैं कैसा ऐसा पत्नी को ग्रहण कर सकता हूं? இப்படிப்பட்ட ஒருவளை மனைவியாக நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? अपने यहां ले आने से मत डरना। அவளை உன் மனைவியாய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே। डरना नहीं, பயப்பட வேண்டாம், डरना नहीं। பயப்பட வேண்டாம்। Again I want to tell you, it is only through a dream
मैं फिर से कहने के लिए चाहता हूं ये केवल स्वप्न के द्वारा ही हो रहा है, But लेकिन here is a man. यहां एक व्यक्ति है, बहुत गरीब है. ரொம்ப ஏழ்மையான மனிதன். बच्चा पैदा होने से एक मेमना खरीदने के लिए भी ताकत नहीं रहा. தன் பிள்ளை பிறந்ததுனால ஒரு ஆட்டுக்குட்டியை விலைக்கு வாங்குவதற்கு கூட அவனிடத்துல பலன் இல்லை. इसको देख के होटल वाला ने रूम नहीं दिया. இவர்களை பார்த்து ஹோட்டல்காரங்க ரூம் கூட கொடுக்கல. इतना गरीब आदमी है. அவ்வளவு ஏழ்மையான மனுஷன். इसको देख के उसके रिश्तेदारों ने एक गर्भवती महिला को अपने जगह में डिलीवरी के लिए भी जगह नहीं दिया. उतना गया गुजर हालत में. அப்படிப்பட்ட ஏழ்மையாய் ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு மனிதனாய் இருந்தான். தன்னுடைய உறவினர்கள் கூட இப்படி கர்ப்பமான நேரத்துல டெலிவரி டைம்ல இடம் கொடுக்கல. और उसे कहा जा रहा है, அவரிடத்துல சொல்லப்படுகிறது, come on जोसेफ, take risk. वहां बताया जा रहा है आप जो है इस प्रकार की बातों को हाथ में लीजिए. न केवल यहाँ, இங்க மட்டும் இல்ல, बच्चा जन्म होने के बाद भी பிள்ளை பிறந்த பிற்பாடும் கூட आप मत्ती रचित सुसमाचार दूसरा अध्याय में पढ़ते होंगे. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல பார்க்கலாம். हेरोदेस राजा बच्चे को मारने के लिए कोशिश करेगा. ஏரோது ராஜா பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். उठो, எழுந்திரு, राते रात चले जाओ. இரவோடு இரவா புறப்பட்டு போ. 13वां पद, दूसरा अध्याय का 13वां पद. அங்க 2வது அதிகாரம் 13வது வசனம். उनके चले जाने के बाद देखो, प्रभु के एक दूत ने स्वप्न में यूसुफ को दिखाई देकर कहा, उठ, उस बालक को और उसकी माता को लेकर मिस्र देश को भाग जा. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய். 22वां पद में लिखा है, 22வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, यूसुफ उसका बेटा राजगद्दी में आने से भी डरता था. அவனுடைய இங்கே யோசேப்பு அந்த ஏரோது ராஜாவுடைய மகன் அரியணையிலே வந்த பிற்பாடும் கூட பயப்பட்டான். उतना डरपोक है. அவ்வளவு பயப்படுகிறவன். लेकिन उसके हाथ में बेटा को देख रहा है. ஆனா இப்பொழுது மகனை பார்க்கிறான். मैं अगर रहता मैं ये कहता, நான் ஒருவேளை இந்த இடத்துல இருந்தா இப்படி சொல்லியிருப்பேன், ये स्वर्गीय पिता, ஆண்டவரே आपने अपने बच्चे को देखने के लिए मेरे हाथ में दिया. பரலோக பிதாவே உம்முடைய குமாரனை என்னுடைய கரத்துல கொடுத்தீங்க. मेरे ऊपर आपने भरोसा रखा. என் மீது நீங்க அவ்வளவு நம்பிக்கை வச்சீங்க. धन्यवाद, ஆண்டவரே நன்றி, धन्यवाद. ஆண்டவரே நன்றி. लेकिन रक्षा करने के लिए ஆனா பாதுகாக்கிறதுக்கு मेरे पास स्वप्न में स्वर्गदूत को बार बार भेजता है. ஆனால் என்னிடத்திலே தேவதூதர்களை தான், அதுவும் சொப்பனத்துல தான் என்னிடத்துல அனுப்புறாங்க. एक बार नहीं, ஒரு தடவை இல்ல, दूसरा बार भी भेजता है. 2வது தடவை அனுப்புறாங்க. हाँ, अभी भी अपना बेटे को संभालने के लिए स्वर्गदूतों को भेजिए ना. ஆனா உங்களுடைய குழந்தைய, உங்களுடைய பிள்ளையை நீங்க பாதுகாக்கிறதுக்கு தேவதூதர்களை அனுப்புங்களேன். आपने पुराना नियम में ये लिख कर रखा, பழைய ஏற்பாட்டுல நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. बालाम जब अपना रास्ता छोड़ के जा रहा था, பிலேயாம் எப்பொழுது தன்னுடைய பாதையை மாற்றி அங்கே போய் கொண்டிருந்தான், वहां निकला हुआ तलवार के साथ स्वर्गदूत को उसने देखा. அங்கே உருவின பட்டயத்தோடு கூட தேவதூதனை பார்த்தான். और वहां पुराना नियम में इतने स्वर्गदूतों की घटनाएं दिखाई गई है. பழைய ஏற்பாட்டுல தேவதூதர்களுடைய காரியங்கள் எவ்வளவா எழுதப்பட்டிருக்கிறது. अपने पूर्वजों को अर्थात आदम और हवा को आपने जब बगीचा से निकाला, वहां सेरुबीम खेराबिन को, उनको इस जीवन का फल को नहीं छूने से रक्षा के लिए रखा. एक पेड़ को रक्षा करने के लिए आपने स्वर्गदूत को रखा. அங்கே ஆதாமும் ஏவாளையும் அங்கே தோட்டத்திலிருந்து வெளியேற்றின பிற்பாடு அங்கே இருக்கிற அந்த ஜீவ கனியை பாதுகாப்பதற்காக தேவதூதர்களை நீர் நிறுத்தினீரே. एक पेड़ को रक्षा करने के लिए आपने इतना प्रबंध किया. ஒரு மரத்தை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு. उसको मनुष्य नहीं छूना करके, அதை மனிதர்கள் தொடக்கூடாது என்பதற்காக दो स्वर्गदूत को हाथों ने खड़ा किया. 2 தேவதூதர்களை நிறுத்தி இருக்கிறீங்க. चलती हुई तलवारों को उनके हाथ में அங்கே दिया. எப்பொழுதும் சுற்றி கொண்டிருக்கிற பட்டயத்தோடு கூட, अभी मेरे हाथ में आपका बेटा है. लेकिन இப்பொழுதோ என்னுடைய கரத்துல உங்களுடைய பிள்ளை. इसके लिए क्यों एक दो को स्वर्गदूत नहीं भेजता? இந்த குழந்தைக்காக ஏன் ஒரு தேவதூதனை கூட அனுப்ப आप கூடாது? हमको मिस्र भेज रहे हैं என்னை நீங்க எகிப்து தேசத்துக்கு அனுப்புறீங்க. और मुझे संभालने के लिए कहते हैं. என்ன சொல்றீங்க? பாதுகாத்து, பிள்ளையை பாதுகாத்துக்கொள். माँ और बेटे को इतने मासूम बेटे के लेके भागने के लिए कहते हैं. இப்படிப்பட்ட இந்த சிறிய குழந்தையும் தாயும் எடுத்துட்டு என்ன ஓடி போக சொல்றீங்க. और कहते हैं कि 2 साल के नीचे के सारे बच्चों को हेरोदेस मार डालेगा करके. இங்கே ஏரோது ராஜா 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்வான் என்று சொல்லுகிறீங்க.
मैं कैसा जाऊं? நான் எப்படி போவேன்? Now Joseph had to take a risk. यहाँ हम यूसुफ को देखते हैं, इस प्रकार का खतरा को लेने के लिए वो तैयार हो गया। पहले मरियम को साथ रखने के रिस्क को लिया। முதலாவதாக மரியாளை தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளக்கூடிய அவ்வளவு ஒரு ஆபத்து நிறைந்த காரியத்தை கரத்தில் எடுத்தார்। अभी बालक यीशु को बचाने के लिए रिस्क लेना पड़ा। இப்பொழுது குழந்தையாய் இருக்கிற அந்த இயேசுவை காப்பாற்றக்கூடிய அந்த பெரிய ஒரு ரிஸ்கை எடுக்கிறார்। प्यारों, அருமையானவர்களே, यीशु मसीह के दूसरे आगमन के लिए आप ही के ऊपर परमेश्वर भरोसा रखा है। இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கென்று ஆண்டவர் உங்கள் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்। आप ही के ऊपर विश्वास रखा है। உங்கள் மேல் ஆண்டவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார்। मेरा बेटा कर लेगा, मेरी बेटी कर लेगी, என்னுடைய பிள்ளைகள் இதை செய்வார்கள் என்று நம்பி இருக்கிறார்। मेरा रास्ता को तैयार करने के काम इनके ऊपर मैं भरोसा रखा हूं। என்னுடைய பாதையை சரி செய்கிற அவன் பாதையை உண்டு பண்ணுகிற காரியத்தை என்னுடைய பிள்ளைகள் செய்வார்கள்। पुराने दिनों में एक ही यूसुफ था। அங்கே பழைய ஏற்பாட்டில் பழைய நாட்களில் ஒரே ஒரு யோசேப்பு இருந்தார்। लेकिन अभी अनेक यूसुफ है। ஆனால் இங்கே ஏராளமான யோசேப்புகள் உண்டு। पहले एक ही मरियम थी, ஒரே ஒரு மரியாள் இருந்தாள்। लेकिन अभी बहुत मरियम है। ஆனால் இன்றைக்கு ஏராளமான மரியாள்கள் உண்டு। क्या रिस्क लेने के लिए तैयार रहेंगे? ये நாம் ஆபத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் இடத்திலே உண்டா? Will you take risk to bring this Jesus to this world? उस महान प्रभु यीशु मसीह को फिर से जगत में ले आने के लिए क्या आप रिस्क लेना चाहते हैं? मैं आपको बतलाने के लिए चाहूंगा। நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்। कल मेरी बेटी शैरन और अल्फा दोनों किसी को कपड़ा देने के लिए मैं करके एक गांव है वहां पर गए। ஷேரனும் என்னுடைய மகள் ஷேரனும் அல்ஃபாவும் மேய் करके மேயின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது, அங்க போய் ஏழைகளுக்கு இந்த துணியை கொடுக்கறதுக்காக போனாங்க। अपने साइज के लोगों को वहां देखे थे, அவர்களுடைய அதே அளவுல இருக்கிறவங்களை பார்க்க देने के लिए गए। அங்கே கொடுக்கறதுக்காக போனாங்க। वहां की बात को सुनाई, मैं सुना रहा हूं, थोड़ा देखिए। அங்க उள்ள காரியத்தை நான் சொல்லுகிறேன், கேளுங்க। वो लौटी थी, அவங்க திரும்பி வந்தாங்க। शैरन हमसे बोलने लगी, ஷேரன் இடத்துல சொன்னா, पापा हम लोग जाके दे दिए। நாங்க போய் கொடுத்துட்டோம்। मैंने कहा प्रोजेक्ट के बच्चों को नहीं दिए ना। நான் சொன்னேன் ப்ராஜெக்ட் உடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்கல। प्रोजेक्ट के बच्चों को तो जेम्स देती है। ப்ராஜெக்ட் உடைய பிள்ளைகளுக்கு தான் ஜெம்ஸ்ல கொடுக்கறாங்க। नहीं पापा, नहीं இல்ல 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 இல்ல, गरीब लोगों को ही दिए। கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் கொடுத்தேன்। आज बुलाए भी हैं खाने के लिए। நாங்க இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம்। वहां नहीं रुकी, அங்க அதோட நிப்பாட்டல। वो बोलने लगी, அவ சொல்ல ஆரம்பித்தா, वहां जाने से वहां का गांव के लोग बोलते हैं, அங்க போகும்பொழுது இங்க கிராமத்துல உள்ளவங்க சொல்றாங்க, सिकरिया में तुम लोग यीशु यीशु कहने के चलते हमारा देवता सुनता ही नहीं है, बोलता नहीं है। अभी அங்க நீங்க சிக்கரியாவுல இயேசு இயேசுன்னு சொல்றதுனால எங்க தேவதைகளும் எங்க கடவுளும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க। वो ऐसा शब्द को इस्तेमाल की है, அப்படி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க, हमारा देवता मंत्र नहीं सुनता है। இங்க என்ன மந்திரம் செஞ்சாலும் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது। हम लोग भी कर कर के थके हैं, நாங்க என்னென்னமோ செஞ்சு பாக்குறோம், अभी हमारा मंत्र काम में नहीं आया இப்ப है। எங்களுடைய வேலைகள் மந்திர தந்திர காரியங்கள் எதுவுமே அங்க பலிக்க மாட்டேங்குது। उनके घर में जाके आपने यीशु चिल्लाया नहीं, அங்க போய் இயேசு இயேசுன்னு சொல்லல। यही तुम्हारा चिल्लाहट को परमेश्वर सुन के कार्य कर रहा है। இங்கே நாம் சொல்லுகிற வார்த்தை இயேசு இயேசு என்று சொல்லுகிற காரியம் மூலமாக एक और बार ऊंचे ताली बजा के परमेश्वर का धन्यवाद। That is the name you have been given. अब उस प्रकार का नाम हमारे लिए दिया गया है। The Jesus name has got powerful. उस प्रकार का एक सामर्थ्य में नाम आपके हाथ में दिया गया। जपते हैं वहां चला गए हैं। चल போயிடுச்சு, मैं नहीं कहता हूं, நான் சொல்லல, हम भी नहीं गए हैं, நானும் போகல। आप शैरन से जाके पूछ लीजिए, நீங்க ஷேரன்ல கேளுங்க, वहीं होंगी तो पूछ लीजिएगा। நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளுங்க। बगल वाले का हाथ पकड़ बोले, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, इतना पावरफुल नाम रखे हैं, இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு நாமத்தை வச்சிருக்கீங்க। यहाँ तुम्हारी प्रार्थना यीशु के नाम से जो होता है, இங்கே இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய ஜெபம்। लेकिन रिस्क लेने के लिए हम कैसे रिस्क लेंगे, हमारा बच्चा है, पत्नी है, ये है वो है, क्या है। ஆனா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்புறது இல்ல। என் மனைவி இருக்கிறா, என் பிள்ளை இருக்கிறா, என்னவாகும்?
परमेश्वर में समाज को खोलने पाए, ஆண்டவர் நம்முடைய காரியங்களில் ஒரு தெளிவை கொடுப்பாராக. परमेश्वर हमारा समझ को खोलने ஆண்டவர் நமக்கு ஒரு சரியான புரிந்துகொள்ளுதலை கொடுப்பாராக. और दो कैरेक्टर को मैं अगले किसी बार मैं सुनाऊंगा. இன்னும் 2 கேரக்டர்ஸ் உண்டு, நான் அடுத்த முறையிலே நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். प्रभु आपसे बातचीत किए, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரா? बगल वाला का हिला के बोलिएगा. பக்கத்துல உள்ள கை இப்படி சொல்லுங்க. क्रिसमस में கிறிஸ்மஸ் நாளில हिम्मत जुटने पाए, தைரியம் உண்டாவதாக. क्रिसमस को मनाने के लिए आए हैं. बिरयानी का महक यहाँ तक आ रहा है किसी किसी का. பிரியாணி வாசம் இங்க வரைக்கும் அடிக்குது. जैसा बिरयानी खा के बल प्राप्त कीजिएगा, எப்படி பிரியாணி சாப்பிட்டு பலன் அடைகிறீங்களோ, यीशु का नाम को लेके आपका आत्मा में ताकत आने पाए. இயேசுவின் பெயரை சொல்லி உங்களுடைய ஆவியிலே புதிய பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். अगर आप चाहते हैं घुटना में आए हैं, நீங்கள் விரும்புவீர்களானால் முழங்காலிலே வரலாம். यीशु तेरा नाम, उस गीत को हम गाने जा रहे हैं. यीशु तेरा नाम कितना सुंदर, यीशु तेरा नाम कितना पावन. उस नाम में जो हमारे लिए ताकत मिलना चाहिए ताकि कुछ भी हमारे अंदर रिस्क लेने के लिए एक खूब बताए, उस बात को हम गा के प्रकट करेंगे. मैं अगले बार मेरी के बारे में बोलने के लिए चाहता हूं. கொஞ்ச நேரம் உட்காரலாம். கடைசி பெனடிக்ஷன் முன்பதாக நான் அடுத்த முறையிலே மரியாளை குறித்து நான் பேச விரும்புகிறேன். I would like to talk about Mary as well as these wise men, how they took risk. நான் மரியாளை குறித்தும் இந்த சாஸ்திரிகளை குறித்தும் நான் அடுத்த முறையிலே நான் பேச விரும்புகிறேன். எப்படி அவர்கள் ரிஸ்க் எடுத்தார்கள். मरियम जानती नहीं थी, மரியாளுக்கு தெரியவில்லை किस प्रकार की बेटा उसका हाथ में दिया जा रहा है. எப்படிப்பட்ட குழந்தை அவளுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. मरियम को मालूम नहीं रहा, மரியாளுக்கு தெரியாது उसका बेटा पानी पर चलेगा, அவளுடைய மகள் தண்ணீரின் மேல நடப்பாள் என்று நடப்பாரு. मरियम को मालूम नहीं वो 5 रोटी से 5000 लोगों को खिलाएगा करके मालूम नहीं. 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு மேலாக போஷிக்கிறவர் என்பதை இந்த குழந்தை என்பதை அறியாதிருந்தாள். मरियम को मालूम नहीं, மரியாளுக்கு தெரியவில்லை 4 दिन सड़ा हुआ लाजर को जिंदा करेगा करके. 4 நாட்கள் மரித்த பிற்பாடு அப்படிப்பட்ட அழுகிய நிலையிலிருந்து லாசரு உயிரோடு எழுப்ப போகிறார் என்று मरियम को मालूम नहीं. மரியாளுக்கு தெரியாது. इतना मालूम है एक मुक्ति दाता आ रहा है, இரட்சகர் வருகிறார் என்பது மாத்திரம் தெரியும். एक मसीहा मेरे हाथ में दिया जा रहा है, அங்கே கிறிஸ்து வருகிறார் என்பது தெரியும். इतना मालूम है. இவ்வளவுதான் தெரியும். परमेश्वर की बेटी को मैं चुम्बन देने जा रही हूं करके उसको मालूम है. தேவனுடைய குமாரனை நான் முத்தமிடப் போகிறேன் இவ்வளவுதான் தெரியும். उसके गले में मैं चुम्बन दूंगी, அவளுடைய கன்னத்திலே நான் முத்தமிடுவேன். परमेश्वर के बेटा को मैं सिखाऊंगी, ஆண்டவர் தேவனுடைய குமாரனுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். कक्का सिखाऊंगी, நான் எழுத்துக்களை சொல்லிக் கொடுப்பேன், वचन को सिखाऊंगी, வசனங்களை சொல்லிக் கொடுப்பேன், रहने के लिए सिखाऊंगी, வாழ வேண்டிய காரியங்களை खाने के लिए सिखाऊंगी, சாப்பிட சொல்லிக் கொடுப்பேன், पहनने के लिए सिखाऊंगी, உடை உடுத்துவதிலே சொல்லிக் கொடுப்பேன், चलने के लिए सिखाऊंगी, நடப்பதற்கு சொல்லிக் கொடுப்பேன். परंतु ये मालूम नहीं ஆனால் இவைகள் தெரியாது. वो पानी पर चलेगा, அவர் தண்ணீரின் மேல் நடப்பார். क्योंकि पानी पर चलने के लिए मैं जानती नहीं कैसे सिखाऊंगी. நான் தண்ணீர்ல நடக்கிறேன் எனக்கே தெரியாது, நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன். मुझे 5 रोटी से 5000 लोगों को खिलाना कैसा मुझे मालूम नहीं, कैसा सिखाऊंगी. 5 ரொட்டியை கொண்டு 5000 வரை போஷிப்பேன் எனக்கு தெரியாது, நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன். मैं बीमारों के ऊपर हाथ रख के चंगा करने के लिए जानती नहीं, मैं मरा हुआ का कैसा जलाऊंगी. வியாதியஸ்தர்கள் மேல கையை வச்சு ஜெபம் பண்ண எனக்கு தெரியாது, மரித்தவர்களை எப்படி உயிரோடு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன். But God had a great trust on Mary. लेकिन परमेश्वर मरियम के ऊपर इतना भरोसा रखा था. उस बात को एक अंग्रेजी गीत में हम सुनते हैं. அந்த காரியத்தை ஒரு ஆங்கில பாடலிலே நாம் பார்க்கிறோம். बहुत सुंदर गीत है, மிக அருமையான ஒரு பாடல். जरूर अंग्रेजी में है, நிச்சயமாகவே ஆங்கிலத்திலே உண்டு, लेकिन जबरदस्त गीत है. ஆனால் மிக அருமையான ஒரு பாடல். प्रभु आपसे बर्ताव करने उसके बाद मैं आशीर्वाद प्रार्थना के साथ आप ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவாராக. இதற்கு பிற்பாடு நான் ஆசீர்வாதத்தை சொல்வேன்.